சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய தகவல் தமிழகம் முழுவதும் ரேஷன் அரிசி அட்டைதாரர்கள் அனைவருக்குமே தற்போது ஜாக்பாட் தகவல் வெளியே இருக்கு. நீங்க இப்போ வந்து நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு அரசு முக்கிய அப்டேட் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி இனி ரேஷன் பொருட்களை வாங்குவதில் எந்த சிக்கலும் ஏற்படாது. அரசு அலுவலகங்களுக்கு செல்லும் அலைச்சலையும் இனி மறந்து விடுங்கள். ரேஷன் கார்டு தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் இப்போது உங்கள் மொபைல் போனிலேயே தீர்வு கிடைக்கும். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களின் வசதிக்காக இந்திய அரசு தற்போது மெரா ரேஷன் 2.0 என்கிற புதிய மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த செயலி பல முக்கியமான சேவைகளை நேரடியாக உங்கள் மொபைலுக்கு கொண்டு வருவதால் நீங்கள் அரசு அலுவலகங்களுக்கோ அல்லது பொது சேவை மையங்களுக்கோ செல்ல வேண்டிய அவசியமில்லை. இந்த மொபைல் செயலியின் முக்கிய வசதிகள் என்னென்ன அப்படின்னா, உங்கள் டிஜிட்டல் ரேஷன் கார்டை வீட்டில் இருந்தபடியே நீங்கள் எளிதாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதேபோல் குடும்ப உறுப்பினர் விவரங்களை பார்ப்பதுடன் உங்கள் ரேஷன் கார்டின் இகேஒய்சி நிறைவடைந்துள்ளதா என்பதையும் உறுதி செய்து கொள்ளலாம். இதில் முக்கிய அம்சம் என்னவென்றால், அரசாங்கத்தால் உங்களுக்கு எவ்வளவு ரேஷன் ஒதுக்கப்பட்டுள்ளது, யார் எந்த தேதியில் அதை பெற்றார்கள் போன்ற அனைத்து விவரங்களையும் நீங்களே இந்த செயலியின் மூலம் பார்க்கலாம். முக்கியமாக நீங்கள் இனி ரேஷன் கார்டில் புதிய உறுப்பினரின் பெயரை சேர்க்க அலுவலகம் செல்ல தேவையில்லை. இது தொடர்பான வேலைகள் நீங்கள் இந்த செயலி மூலமாகவே இலவசமாக செய்து கொள்ளலாம். குறிப்பாக இந்த மொபைல் செயலி கொண்டு வரதுக்கான நோக்கம் என்னன்னா, ரேஷன் விநியோக முறையில் முறைகேடுகளை தடுக்க இந்த செயலி பெரிதும் உதவுகிறது. உங்கள் ரேஷன் கார்டை விற்பனையாளர் உங்களிடம் தவறாக நடந்து கொண்டாலோ அல்லது சரியான அளவு பொருட்களை வழங்க மறுத்தாலோ நீங்கள் நேரடியாக மெரா ரேஷன் 2.0 செயலி மூலம் உடனடியாக புகார் அளிக்க முடியும். அதேபோல் நீங்கள் அளித்த புகாரின் நிலையும் இந்த செயலியில் கண்காணிக்கலாம். இந்த திட்டத்தின் கீழ் உங்களுக்கு அருகிலுள்ள ரேஷன் கடைகளை கண்டறியவும், நீங்கள் வேறு நகரம் அல்லது வேறு மாநிலத்தை இடம்பெயர்ந்தாலோ உங்கள் ரேஷன் கார்டை அந்த இடத்திற்கு மாற்றவும் இந்த செயலி பயன்படுத்தலாம். சரி, இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நிறையா பேருக்கு டவுட் இருக்கும். மெரா ரேஷன் 2.0 செயலியை பயன்படுத்துவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. முதலில் இதற்கு உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் இருக்கும். அதில் மெரா ரேஷன் 2.0 ஆப் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்கும். அதையுமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மொபைல் நம்பரை ஆதார் அட்டையோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஓடிபி வரும். ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடும். உங்களுடைய விவரங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து சரியாக பார்த்துக்கலாம். உங்கள் நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்துவது மட்டுமில்லாமல் உங்கள் உரிமைகள் குறித்து விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகிறது. உங்களிடம் ரேஷன் கார்டு இருந்தால் உடனடியாக அந்த செயலியை பதிவிறக்கம் செய்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அறிவுறுத்துறாங்க. நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. இனிமேல் ரேஷன் அட்டையில் உங்கள் குடும்ப உறுப்பினருடைய பெயரை சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஆஃபீஸ்க்கும் அலைய தேவையில்லை, இசேவை மையத்துக்கும் அலைய தேவையில்லை. உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலியமாக நீங்களே இலவசமாகவே பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் கிடையாது, உங்கள் ரேஷன் அட்டைக்கு எவ்வளோ பொருள் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அந்த ஆப் மூலியமாக பார்த்துக்கலாம். இதுக்கு முந்தின மாதம், அதுக்கு முந்தின மாதம்லாம் உங்கள் ரேஷன் அட்டையை பயன்படுத்தி யார் யார் எவ்வளோ பொருள் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிடும். ஸோ இதையுமே பார்த்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இது போன்ற பயனுள்ள தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.